ஹலோ வியூவர்ஸ், நமஸ்தே. இந்த வீடியோவில் நாம் தூஷ்ரி சேனி ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஃபார்ம் எப்படி வாங்கினேன்னா, சபாக்கு கால் பண்ணிங்கன்னா அவங்க வந்து எந்த அமௌண்ட்டுக்கு மணி ஆர்டர் அனுப்பணும்னு சொல்லுவாங்க. அந்த அமௌண்ட்டுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு மணி ஆர்டர் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்ம் போஸ்ட்டில் அவங்க அனுப்பிடுவாங்க, கொரியரில் சென்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அந்த கொரியரில் இந்த ஃபார்ம் வந்ததுக்கு அப்புறமா ஃபில் பண்ணிவிட்டு கூட 100 ருபீஸ்க்கு டிடி எடுத்து நீங்கள் அவங்களுக்கு சென்ட் பண்ணணும், போஸ்டில் அனுப்பணும். இது கூடவே அட்டாச்மெண்ட்டாக உங்களுடைய விசாரத் உத்ராதோடைய கான்வெகேஷன், அப்புறம் வந்து நீங்கள் பிரவீன் முடிச்சிட்டிங்கன்னா பிரவீனுடைய மார்க் ஷீட் இதெல்லாமே கூட வச்சு சென்ட் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராவாக உங்களுடைய ஆதார் கார்டு ப்ளஸ் வந்து உங்களோட அட்ரஸ் ப்ரூஃபுக்கு ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்டை சைன் பண்ணி அனுப்பணும். ஓகேங்களா? டிடி எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன், அதை போய் பாருங்க, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து பிரான்ச் ஆஃபீஸ் உங்கள் ஊரில் இருந்துச்சுன்னா அங்கே டைரெக்டாக போயிட்டு கூட இந்த ஃபார்ம் வாங்கிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் சபாக்கு நேராக போய் வாங்கிக்கலாம். அப்படி இல்லை உங்களால் போக முடியாதுன்னா நீங்கள் வந்து மணி ஆர்டர் சென்ட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வாங்கிக்கலாம். 45 ருபீஸ்க்கு நான் மணி ஆர்டர் பண்ணேன். நீங்கள் வந்து அப்பப்போ வந்து அப்டேட் ஆகுதுங்களா, எவ்வளோ ருபீஸ்க்கு வந்து நீங்கள் மணி ஆர்டர் அனுப்பணும்னு சபாக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க. இங்கே உங்களோட ஃபுல் நேம் எழுதுங்க, ஹிந்தியில் எழுதுங்க. நீங்கள் பாய்னா புருஷ் டிக் பண்ணிக்கோங்க, கேர்ள்னா ஸ்திரீ டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இங்கிலீஷ்லேயும் உங்களோட ஃபுல் நேம் கரெக்டாக எழுதிடுங்க. அப்புறம் உங்களோட அட்ரஸ் வந்து நீங்கள் அட்ரஸ் ப்ரூஃப்க்கு என்ன டாக்குமெண்ட் வைக்கிறீங்களோ அதில் இருக்கிற அட்ரஸ் தப்பு இல்லாமல் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. பின்கோடு, மொபைல் நம்பர். நெக்ஸ்ட் வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் இங்கே ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த ஒர்க்கை, டீச்சர்னா டீச்சர், இல்லை டியூஷன் சென்டர் எடுக்கிறீங்களா டியூஷன் டீச்சர், இல்லைன்னா ஹவுஸ் ஒய்ஃப்னா ஹவுஸ் ஒய்ஃப், அதை போட்டுக்கோங்க. உங்களுடைய தாய்மொழி, தமிழ்னா தமிழ், தெலுங்குனா தெலுங்கு, அதை ஃபில் பண்ணிக்கோங்க. என்ன ஹையர் எக்ஸாம் நீங்கள் முடிச்சிங்களோ அதை வந்து கேட்குறாங்க. எங்கள் விசாரத் உத்ராதோட கான்வெகேஷன் நான் வச்சுட்டு இருக்கேன். ஸோ விசாரத் உத்ராத் அப்படின்னு போட்டுக்கோங்க. விசாரத் உத்ராவுடைய ரோல் நம்பர், அப்புறம் எந்த இயர் முடிச்சிங்களோ அந்த இயர். இப்போ February 2024, February 2025, அது எதுவோ அதை ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மாத்ரு பாஷாமே யோகியத்தா, நீங்கள் தாய்மொழியில் என்ன வந்து முடிச்சிருக்கீங்க ஹையரா, பிஏ தமிழா பிஏ தமிழ், இல்லை எம்ஏ தமிழ்னா எம்ஏ தமிழ் போட்டுக்கோங்க. சாமானிய யோகியத்தா நீங்கள் எம்ஏ எம்எடா இல்லை பிஏ பிஎடா, அதையும் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதர் லாங்குவேஜஸ்ல உங்களுக்கு என்னென்ன தெரியும், ஹிந்தி இல்லாமல் தமிழ், இங்கிலீஷ், எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து இங்கிலீஷில் எம்ஏ முடிச்சிருக்கேன், ஸோ எம்ஏ இங்கிலீஷ்னு போட்டுக்கிறேன். அப்புறம் வந்து இங்கே வந்து நீங்கள் ஹிந்தி வந்து எங்கெல்லாம் டீச் பண்ணீங்க, விசாரத் பிரவீன் வந்து முடிச்சதுக்கப்புறம் எங்கே வந்து ஹிந்தி வந்து நீங்கள் டீச் பண்ணுறீங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அதை மென்ஷன் பண்ணுங்கள், இல்லைன்னா வந்து டேஷ் போட்டு விட்டுடுங்க. இந்த இடத்துல வர்த்தமான் காரிய கஷேத்ர, இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அதை ஃபில் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் பிரச்சாரக் நம்பர் வாங்காமல் எத்தனை பசங்களை நீங்கள் அனுப்பியிருக்கீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க, என்ன எக்ஸாமுக்கு, அப்புறம் வந்து எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்பியிருக்கீங்க, வித்யார்த்தி சங்கியா, அதை வந்து நம்பர் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களோட ஊர் பேர், ஸ்தான், உங்களோட ஊர் பேர் எழுதிக்கோங்க, டேட் எழுதிக்கோங்க, இங்கே உங்களோட சைன் பண்ணிக்கோங்க. பேக் சைடில் எதுவும் கிடையாது, இது சபா ஆஃபீஸில் பார்த்துப்பாங்க. அவ்வளோதாங்க இந்த ஃபார்மு. கூட டிடி எடுத்து உங்களோட டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா 3 monthsல உங்களுக்கான பிரச்சாரக் நம்பர் போஸ்டில் வந்துடும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை எனக்கு தெரிவிக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எஜுகேட் கௌரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தன்யவாத்.